எப்ப பாரு விஜய் விஜய்னு சொல்லி டாபிக் பேசிட்டு இருக்கே விக்கினா, ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் எப்படி எந்தெந்த முனைகள் இருந்து எல்லாரும் அட்டாக் பண்றாங்க, எப்படி வெறுக்க வைக்கிறாங்க, குழந்தைகளை வைத்து விஜய் அவர்கள் ஷோ காண்பித்து விட்டார், குழந்தைகளின் மனசை கெடுத்து விட்டார் இப்படின்னு சொல்லி ஒரு குரூப். பெண்களுக்கு எதிராக பெண்களை வந்து ரொம்ப பெரிய அளவுல எல்லாரையும் பேச வச்சுட்டாரு. 18 வயசுக்கு கீழ இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் விஜய் விஜய்னு சொல்லி கத்துறாங்க, அவங்க எல்லாம் வேறு மாதிரி குடும்பத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப். இவர் வந்து சரியில்லை, இவர் RSS கைக்கூலி அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு குரூப், இவர் ADMK கைக்கூலின்னு சொல்றதுக்கு ஒரு குரூப். இங்க ஒருத்தவங்க புதுசா வந்தாலே நீங்க எல்லாம் இப்படிதான் செய்வீங்கன்னா அவங்களுக்கு ஆதரவா தாண்டா நிப்போம். நீ இன்னைக்கு விஜய் அவர்கள் நாளைக்கு யார் வேணாலும் வந்துட்டு போட்டோம். அரசியல் உங்க அப்பா வீட்டு சொத்து மட்டும் கிடையாது, இது எல்லாருக்குமான சொத்து, சமமான சொத்து. அந்த சொத்துக்களை இளைஞர்கள் இப்போது கவனிக்க தொடங்கி விட்டதனால மத பிரச்சனையை உருவாக்குவதற்கு வன்னியர்ஸ் மாதிரியான நபர்கள் முயல்கிறார்கள். அப்போ இதை டீகோட் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, கிறிஸ்தவர்கள் உங்களை ஏமாத்திட்டார் ஜோசப் விஜய் திருச்செந்தூருக்கு போனதுனால, அதனால அவர் கள்ள கிறிஸ்தவன், இனியாவது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் மத்தியில் விஜய்க்கு எதிரான பிரச்சாரமாகத்தான் இதை பார்க்க வேண்டும். ஆனா இந்த நேரத்துல அஸ் ஹிந்துவா நான் விஜய் அவர்களுக்கு சல்யூட்டும் கொடுக்கிறேன். உண்மையான இறை அன்பும் மக்கள் மீதான பாசமும் அதே நேரத்துல மதமற்ற மனிதராக இருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு உள்ளூர தோன்றுகிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் நம்பிக்கை இருக்கக்கூடிய, உண்மையிலேயே பைபிளை வாசிச்சிருக்காங்க, உண்மையிலேயே இயேசுநாதரை பத்தி இவருக்கு தெரிஞ்சிருக்கு, உண்மையிலேயே ஒரே ஒரு கடவுள் தான் அப்படின்னு சொல்ற நம்பிக்கையில் இருக்கக்கூடிய எந்த கிறிஸ்தவர்களும் இதை தவறு என்று சொல்வதற்கான வாய்ப்பே கிடையாது.